கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுப்பா நல்லவர், அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். கவலைப்படாதீங்க. கவலை எல்லாத்தையும் இயேசுப்பட்ட வச்சிருங்க. நம்ம கவலைப்படுவதனால ஒரு மலத்தை கூட்டமாக குறைக்க முடியும்னு இயேசுப்பா வெளியே வச்சிருக்காரு. எல்லாத்தையும் அவர்கிட்ட வச்சிருங்க, அவர் பார்த்துக்கொள்வார். காலையில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்துட்டு தான் அவங்க வேலைகளை ஆரம்பிக்கணும். கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். சரியா? இந்த நாள் அற்புத நாள். இன்றைக்கு ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 34:3. என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நாம் ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஒரு மனமாய் தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துவது. அநேகர் ஒரே மனமாய் நம்முடைய இருதயத்தில் ஒரே மனமாக கர்த்தரை உயர்த்தர பழக்கம் முதல்ல வரணும். அப்புறம் அநேகர் ஒன்று கூடி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஏன் நம் சபைக்கு ஆலயத்துக்கு செல்லுகிறோம்? அங்கே ஒரே தாய் பிள்ளைகளைப் போல ஆண்டவரை பாடி துதித்து ஆராதிக்கும்போது ஒரு மனமாய் ஒரே சிந்தைகளாய் மாறுகிறோம். தேவன் அங்கே வந்து செயல்படுகிறார். குறிப்பாக இந்த ஒரு மனம் ஒற்றுமை இருக்கிற இடத்துல தேவன் பலமாய் கிரியை செய்வார். 120 பேர் மேல் வீட்டு அறையில் எருசலேமில் ஒன்று கூடி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி ஜெபமிட்டு இருந்தாங்க. அங்கே தான் பெந்தேகோஸ்து இந்த நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கி வந்தார். இந்த ஒரு மனங்கிறது அது பயங்கர மேன்மையானது. ஒருமித்து வாசம் பண்ணணும், ஒருமித்து கர்த்தரை ஆராதிக்கணும், ஒருமித்து ஊழியம் பண்ணணும். நம்ம ஒரு டீம் இருந்தேன்னா ஒரு ஒற்றுமையாக ஒரு விஷனை நிறைவேற்றுறதுக்கு அப்படியே பிரயாசப்படணும். அது பயங்கர சக்ஸஸாக முடியும். இப்போ உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில காரியத்தெல்லாம் எப்படி சாதிக்கிறாங்க விஞ்ஞானிகள் கூட. ஒற்றுமையாக இருந்து ஒரு காரியத்தை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி சாதிப்பாங்க. ஒரு ராக்கெட் எப்படி தயார் பண்ணுறாங்க, ஒரு டீம் பயங்கரமாக அதில் செயல்படுவாங்க. எல்லாரும் அவருடைய ஞானத்தின்படி கொடுக்கப்பட்ட வேலையின்படிலாம் செய்து அதை அப்படி சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. அதனால் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த பழகணும், ஒருமித்து இந்த பூமியில் வாழ பழகணும், ஒருமித்து ஒரு ப்ராஜெக்டை செய்ய பழகணும். அது மேன்மை கொண்டு வரும். சரியா? ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். ஆமாண்டவர், எம்மை ஒருமித்து உயர்த்துவதற்கு எங்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறேன். இந்த பூமியில் ஒற்றுமையாக ஒரு மனமாக நாங்கள் செய்ய நிறைய காரியங்கள் உண்டு. அப்படி செய்வதற்கான ஒரு கிருபை இயேசுப்பா எல்லாருக்குள்ளே வைங்க. சிலர் தனித்து பிரிந்து யாரோடையும் சேர மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் அப்பா நீங்கள் கிருபை பாராட்டுங்க. சேர்ந்து இணைந்து செய்ய வேண்டிய இடங்கள், இணைந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வைங்கப்பா. தடைகள் எல்லாம் மாறணும், போராட்டங்கள் எல்லாம் விலகணும், கட்டுகள் எல்லாம் நிர்மூலமாகி போகணும். இப்போது ஆண்டவரே சமாதானங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. தேவைகள் இருப்பவங்களுக்கு தேவைகளை சந்திங்க. இரவு தூக்கம் வராதவங்களுக்கு தூக்கத்தை கொடுங்க. குறிப்பாக இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. திருமண நாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதிச்சிருங்க. கமெண்ட் செக்ஷனில் பலவிதமான காரியங்களுக்கு ஜெப குறிப்பு அனுப்புகிற எல்லாருக்குமே அற்புதத்தை செய்து சாட்சியாக மாற்றுங்க. நீங்கள் அப்படி செய்கிறீங்க. நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.